ஒரு பெரிய வெற்றியை நோக்கி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வெற்றியை நோக்கி போகும்போது சில நேரம் சில தியாகங்களை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரம் நம்மளுடைய தூக்கங்களை விட வேண்டியதாக இருக்கும், சில சாப்பாடுகளை தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்கும், சில நண்பர்களை கூட நம்ம விட வேண்டியதாக இருக்கும். அப்படி தானேங்க? நிச்சயமாக அப்படி செய்தால் தாங்க வெற்றி வரும். அதை பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கத்தை விட முடியாது அல்லது என்னோட சிற்றின்பங்களை விட முடியாது நினச்சின்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் வெற்றியே அடைய முடியாதுங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதியாகமம் 45 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு வந்து தன்னோட அப்பாவை வந்து கூப்பிடுவாப்புல. எகிப்தின் கொழுமையா யாக்கோபு அவரோட பிள்ளைகளும் சாப்பிடும்படியா நான் உங்களுக்கு ரெடி பண்ணித்தாரேன், நீங்க எழும்பி வா, நீங்க உடனே எங்க இருந்து கானான்ல இருந்து வாங்கன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது அவன் சொல்லுவான், அங்க இருக்கிற அதாவது கானான் தேசத்துல இருக்க தட்டு முட்டுக்கள்லாம், அதாவது வீட்டுல இருக்க சின்ன சின்ன திங்ஸுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, அதை தூக்கி சுமந்துக்கிட்டு எகிப்துக்கு வரும்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்க வாங்க, உங்களுக்கு எகிப்தின் கொழுமையை நான் தாரேன்னு சொல்றாரு. அதை குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாப்புல. இன்னைக்கும் நம்மள நிறைய பேர் இந்த சிற்றின்பங்கள் சின்ன சின்ன காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு கடவுள் வைத்திருக்க பேரின்பத்தை மிஸ் பண்ணிடுறாங்க. எகிப்தின் கொழுமைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு அமெரிக்கா தான் அன்றைய எகிப்தாங்க. அவ்வளோ செழிப்புள்ள தேசமாக அன்றைக்கு இருந்துச்சாங்க அந்த எகிப்து. அதோட செழிப்பை தான் யோசேப்பு என்ன சொல்கிறாங்க, அவங்க அப்பாவுக்கு அவங்களோட கூட பிறந்த சகோதரர்களுக்கும் தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எதை விடணும், அந்த தட்டு முட்டுகள் எல்லாம் வீட்டில் இருக்குது பார்த்தீங்களா, கானானில் சேர்த்து வச்சுருந்தாங்க, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வரணுங்க. அப்படி வரும்போது தான் இந்த எகிப்தின் செழுமையை சாப்பிட முடியும். ஸோ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்க அந்த சிற்றின்பங்களை விட்டு தூக்கி போடுங்க. கடவுள் உங்களுக்கு வைத்திருக்க அந்த செழுமை, அந்த வெற்றியை நோக்கி வாருங்க. நிச்சயம் அவர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.